வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கலகலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் எப்படி சூப்பரான ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாவையும் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து, ஏன்னா ரஃப்பாக இருக்கணும் இல்லையா, அதனால் கோதுமை மாவு கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா திரட்டுறதுக்கு தான் அது பண்ணுறோம். அதனால் சேர்த்து திரட்டிக்கோங்க. இப்போ எந்த ஷேப்பில் வேணுமோ அது கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் நாங்கள் கட் பண்ணுறோம். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கோதுமை மாவில் செஞ்சோம் இல்லையா, அதை நம்ம போடுறோம். இப்போது எவ்வளோ அழகாக பொரிக்குதுன்னு பாருங்களேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோதுமை மாவு கொஞ்சமாக தான் எண்ணெய் இழுக்கும். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோதுமை மாவில் எது செஞ்சாலும் உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த ரெசிபியும் சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தீய விடாமல் பொன்னிறத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக பொன்னிறத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட கலகலா ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.